இன்றைய காலகட்டத்திலே சமூக அமைப்பிலே ஆண் பெண் இவருடைய பங்களிப்பு, இவருடைய பொறுப்புகள், கடமைகள், இந்த விஷயங்களிலே மிகப்பெரிய ஒரு குளறுபடியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பெண்கள் மிக எளிதிலே இந்த விஷயத்திலே தடுமாற்றம் அடைகிறார்கள். இந்த நவீன காலங்களிலே பெண்ணியம் என்ற சிந்தனை போக்கை, பெண்ணியம் பேசுகிறேன் என்று சொல்லி பெண்கள் மத்தியிலே ஒரு பெரும் குழப்பத்தையும், அவர்கள் மத்தியிலே ஒரு தவறான புரிதலையும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பேர், ஒரு எதையுமே ஒரு அட்ராக்ட் பண்றதுக்காக, கவர்ந்தெழுப்பதற்காக ஒரு பேரை தருவாங்க இல்லையா? ஒரு காலத்துல பெண் உரிமை அப்படின்னாங்க, இப்ப பெண்ணியம் அப்படி சொல்லி சொல்றாங்க. பெண்ணியம், ஃபெமினிசம். இந்த பெண்ணியம் இதை எந்தெந்த ரூபத்தில் கொண்டு வர்றார்கள் என்று சொன்னால், குறிப்பாக பெண்களை கவர்ந்தெடுத்து அவருடைய திசை திருப்பி அவருடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் வேறொரு கோணத்திலே கொண்டு சென்று வேறு யாருக்கோ அவர்கள் பயன்படக்கூடிய வகையிலே அதை உருவாக்கி வருகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஒரு கான்ஸ்பைரசியாக இருக்கிறது. அகில உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய சதி வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வேற ஒரு கோணத்திலே நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பெண்ணிய சிந்தனையினால் உண்மையிலே பேராபத்துக்கு ஆளாகக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். பெண்மைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த பெண்ணிய சிந்தனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பாதிப்பு என்ன என்று சொன்னால், குறிப்பாக இந்த டெலிவிஷன் மூலமாகவும் சீரியல் மூலமாகவும் செல்போன்ல வரக்கூடிய இந்த யூடியூப் அந்த வீடியோக்கள் மூலமாகவும் பெண்ணியம் அதிகமாக பேசப்படுகிறது. அதை பற்றி பேட்டி தரக்கூடியவர்கள், அதை பற்றிய விவாதங்கள் நடத்தக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கேட்பதற்கு ருசிகரமாக இருக்கும் வகையிலே, பெண்கள் குதூகலிக்கும் வகையிலே, பெண்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையிலே அவர் பேசுகிறார்கள். அந்த உற்சாகத்தின் காரணத்தினாலே பெண்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்பது போன்ற ஒரு பிரம்மை உருவாகி அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த 2000 கிட்னும்பாங்க பாருங்க, 2000 பிறந்த குழந்தைகள், அது பிறக்கும் போதே பெண்ணை சாப்பிட்டு முழுகிட்டு வந்த மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி அவங்களோட பேச்சு போக்கு இருக்குது. அதன் விளைவாக சமுதாயத்திலே ஒழுக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமைகள் இதெல்லாம் தூக்கி வீசி எறியப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க, உண்மையா? உண்மைதான். பெண்ணியம் பேசக்கூடிய பல்வேறு குழப்பங்கள்ல ஒன்றை சொல்ற கேளுங்க. முதல்ல அவர்கள் தாய்மை, இது பெண்ணுக்கே உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் தாய்மைங்கிறது. அந்த தாய்மையை ஒரு சாபக்கேடாக பார்க்கிறார்கள். முதல்ல ஆணும் பெண்ணும் சமம்னு ஆரம்பிப்பாங்க. அதுபடி அவங்களும் மனுஷங்க, நம்மளும் மனுஷங்க தானே, ரெண்டு பேரும் சமம் இல்லையா? அது என்ன அப்படி சொல்லி அது கேட்கறதுக்கு இது நல்லா தான் இருக்கும். ஏன்னா பல இடங்கள்ல ஆண்களை விட பெண்களை கொஞ்சம் மட்டம் தட்டி வைக்கிற பழக்கங்கள்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக மற்ற சமுதாயத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பெண்களுக்கு சொத்து உரிமையே இல்லாமல் இருந்த காலம்லாம் இருந்தது. பெண்களுக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்ற விவாதம் கூட இருந்தது. அது கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு காலத்துல. பெண்கள் மனிதர்கள் தானா? மனிதர்கள் என்று சொன்னால் மனிதர்களை போன்ற ஆன்மா அவர்களுக்கு இருக்கிறதா, அல்லது மிருகங்களை போன்ற ஆன்மா இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி. பெண்களை மனிதர்களாக பார்க்காமல் கமாடிட்டிஸாக, சொத்து, இவருடைய சொத்து, அவருடைய சொத்து, வீட்டில் டேபிள், மேஜர், சேர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு ஒரு வீடு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெண் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொத்தாக பார்த்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த காலம். அதன் விளைவாக இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவிலே பார்க்கலாம். பெண்கள் ஒரு பக்கம் தூக்கி போற்றப்படுவார்கள், பெண் தெய்வங்களாக கருதப்படுவார்கள். இன்னொரு பக்கம் போட்டு மிதிச்சிருவான், அவங்களுக்கு சொத்துரிமை இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுருவான். அதான் நடக்குது. இதனால் காலம் காலமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த பெண்ணியம் பேசுபவருடைய இந்த உற்சாக வார்த்தைகளால்
ரொம்ப ஈர்க்கப்படுறாங்க. அது சமம் தானே, ஆணும் பெண்ணும் சமம் தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி எங்கே போய் நிக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு தாய்மை என்பது ஒரு சாபக்கேடு என்பது போல பேசுறாங்க. எப்படி வார்த்தையை பாருங்க, நாங்க என்ன பிள்ளை பெற்றுக்கிற மெஷின்களா கேட்கிறாங்க இந்த கேள்வி. இதுல எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. பெண்களுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகவமைப்பை இறைவனை ஏத்துக்காதவங்களுக்கு இயற்கை ரெண்டு ஒண்ணு தான். என்ன, இயற்கை உருவாக்கினவன் இறைவன் தான், இயற்கை சட்டத்திட்டங்களை வகுத்தவன் இறைவன் தான். இறைவனுக்கு இன்னொரு பேர் ஃபாத்திர், ஃபித்ரத் இருந்து வரக்கூடிய வார்த்தை ஃபாத்திர். ஃபாத்திர் என்ன அர்த்தம்? இயற்கையுடன் படைப்பவன். ஹாலிக்னா படைப்பவன். ஃபாத்திர் சொன்ன ஒரு விஷயத்தை அவருடைய இயற்கை தன்மையுடன் படைப்பவன். சிங்கம்னு சொன்னா அந்த சிங்கத்துடைய தன்மைகளுடன் படைத்திருக்கிறான். புலின்னு சொன்னா புலியுடைய தன்மைகளுடன் படைத்திருக்கிறான். மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அதற்குண்டான இயற்கை தன்மையுடன் இறைவன் படைத்திருக்கிறான். அதே மாதிரிதான் ஆண் பெண் எல்லோரையும் அவரவருடைய இயற்கை தன்மையுடன் படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அகிம் வஜ்ஹக ஃபித்தீன், இந்த தீனின் மீது நீங்கள் முழுமையாக உங்கள் முகத்தை திருப்பி விடுங்கள். அதுல முழு கவனம் செலுத்துங்கன்னு சொல்றான். அதை பத்தி சொல்லும்போது ஃபித்ரத் அல்லாஹ்ன்றான். இந்த தீன் எப்படிப்பட்ட தீன் சொன்னா ஃபித்ரத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இயற்கைன்னு சொல்றான். பத்ர நாச அலைஹா, அதிலிருந்து அந்த இயற்கையில தான் அந்த மனிதர்களை அவருடைய இயற்கை தன்மையுடன் இறைவன் படைத்திருக்கிறான். நம்ம எல்லோரும் இயற்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறோம். ஆண் பெண் எல்லோருமே இறைவன் படைத்திருக்கக்கூடிய இயற்கையிலே ஒரு அங்கம், ஒரு பார்ட் வகிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த இயற்கை தன்மையுடன் தான் வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவங்களை இமிட்டேட் பண்ணவோ அல்ல மற்றவுடன் போட்டி போடவோ, நம்முடைய இயற்கை தன்மையை விட்டு வேறொரு தன்மையுடன் நாம் செயல்பட முயற்சித்தாலோ விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இந்த உலகத்திலே ஒருபோதும் மனிதன் இயற்கையுடன், இயற்கை தன்மையுடன், இயற்கை சட்டத்திட்டமுடன் போராடி அல்லது அவருடன் போட்டி போட்டு ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது. தவறான நாத்திகர்கள் தான் அந்த சிந்தனை உருவாக்குவாங்க. இயற்கையை ஜெயிச்சு காமிப்போம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான சிந்தனை போக்க நாத்திகத்துலாம் உருவாச்சு. இப்போ அதனுடைய பல்வேறு ரூபங்களில் ஒன்றுதான் இந்த பெண்ணியம் பேசக்கூடியவர்கள். அவர் என்ன சொல்றாங்க, நாங்க என்ன குழந்தை பெற்றுக்கிற மிஷினா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வம்பா இருக்கு? உடம்புல அவர்களுக்கு கர்ப்பப்பைன்னு ஒன்று இருக்குது. ஆண்களுக்கு அது இயல்பாகவும் இயற்கையாகவும் இல்லை, அவங்களுக்கு இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பல அங்கங்களோ அந்த அங்கங்களை போன்று அது ஒரு அங்கம். அதை மனிதனுக்கு யூரின் பாஸ் பண்றதுக்கு ஒரு அங்கம் இருக்குது இல்லையா? நம்பர் 2 போறதுக்கு ஒரு அங்கம் இருக்கிறது. சாப்பிட்றதுக்கு வாய் இருக்குது. எனக்கு வாய் இருக்குது, நான் சாப்பிட்ற மிஷினா? எனக்கு யூரின் பாஸ் பண்றதுக்கு அங்கம் இருக்குதுன்னா என்ன யூரின் பாஸ் பண்ற மிஷினா? இப்படி எவனா கேட்பானா? எனக்கு வாய் இருக்குது, நான் செரிக்கிற மிஷினா? இப்படி கேட்டா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ நகைப்புக்குரிய விஷயமோ. அது போன்ற நகைப்புக்குரிய விஷயம் தான் என்னது? நாங்கள் என்ன குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய விஷயம்னா? எங்களுக்கு கருவறை சுதந்திரம் வேண்டும். கருவறை அர்த்தம் கர்ப்பப்பையில இவ விரும்புகிற விதத்துல வச்சுக்கணும். அதாவது யாருடைய விந்தவனோ வாங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் குழந்தைகளை அவர்கள் விருப்பம் போல பெற்றுக்கொள்ள வேண்டும். சில இடங்களில பெண்கள் இதை கண்டிஷனாவே போடுறாங்க. இப்படி நான் விரும்பினாத்தான் குழந்தையை பெற்றுக்குவேன், நான் விரும்பக்கூடிய நேரத்தை தான் குழந்தையை பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி ஒரு திருமணத்துல கண்டிஷனா போட்டு கல்யாணம் பண்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, கர்ப்பப்பை என்னுடையது தானே, என்னுடைய உடம்பு, நான் தான் அதை செய்யணும். உண்மைதான், உங்களுடைய உடம்பு தான். ஆனா குழந்தை பெற்றுக்கிறது உங்களால் மாத்திரமல்ல, ஒரு ஆணின் தேவை இருக்கிறது அங்கே இல்லையா? ஒரு ஆணின் விந்து தேவை இருக்கிறது அந்த இடத்துல. அந்த உடம்பு உங்களுடைய உடம்பு தானா? அதுவும் ஒரு கேள்வி. பிறக்கும் போது கம்பெனியில் ஆர்டர் பண்ணி இந்த டிசைன் பண்ணி இப்படி வேணுமையான கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லி கேட்டா வாங்கிட்டு வந்தீங்க இல்லையே. இந்த இயற்கையிலே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அங்கம் அது. இந்த விஷயத்துல, குழந்தை பிறப்பு விஷயத்துல, உங்கள் கர்ப்பப்பை விஷயத்துல பெண்களுக்கு மாத்திரம் பொறுப்பல்ல, பெண்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது உண்மைதான். ஆனா அதை படைத்த இறைவனுக்கு முழு பொறுப்பு இருக்கிறது. அதனுடன் இயற்கையாக இணைந்து இந்த மனித இனத்தை செழிப்படைய செய்வதற்கு, வளர்ச்சியடை செய்வதற்காக இறைவன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இனப்பெருக்க முறை இருக்கு பாருங்க. அந்த இனப்பெருக்க முறை இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்களையும் படைத்திருக்கிறான். அதனால 3 இறைவன், மனிதம், ஆண்கள், பெண்கள் மூவருடைய பொறுப்பில தான் ஒரு குழந்தை பிறப்புன்னு ஒன்று உருவாகுது. அதனால தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால
அவர் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய கர்ப்பப்பை, என்னுடைய சுதந்திரம், நான் விரும்பினாத்தான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அல்ல. அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது கூட ஒரு இழிவான காரியமா நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்றாங்க, குழந்தை பெற்றுக்கிற மிஷினா நாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, கேட்கறாங்க. இது எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம். குழந்தை என்ன மிஷினா? இயந்திரமா குழந்தை பிறக்க போகுது? இயந்திரம் நம்பர் 2 நம்பர் 3 மாதிரி குழந்தை பிறக்க போறதா என்ன? நம்மை போன்ற நகமும் சதையும் உடைய உயிரோட்டம் உள்ள ஒரு குழந்தையில பிறக்குது. அந்த குழந்தை உங்க விருப்பப்படி வாழல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதற்கென்று தனி சுதந்திரம் இருக்குது, அதற்கென்று தனி சிந்தனை இருக்குது, அவருடைய வாழ்க்கையை தனியா இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, தாயும் பிள்ளையும் ஒன்னானாலும் வாயும் வயிறு வேறம்பாங்க. உண்டா இல்லையா? வேற ஒரு உயிரை நீங்கள் பெற்றெடுக்கிறீர்கள். உங்களுடன் உங்கள் அங்கத்திலே அது உருவானாலும் கூட அது வேறொரு உயிர். அது உங்களுக்கு அது உங்கள் போலயே இருக்கணுங்கிற அவசியம் அதுக்கு கிடையாது இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு குழந்தை பேரை எப்படி நினைக்கிறாங்க? தாய்மையை இழிவாக கருதுகிறார்கள், கேவலமாக நினைக்கிறார்கள், ஒரு பாரமாக கருதுகிறார்கள். உண்மையிலேயே தாய்மை தான் அவர்களுக்கு வரமாக இருக்கிறது. தாய்மை அடையும் பொழுதுதான் ஒரு பெண் கண்ணியப்படுத்தப்படுகிறாள், மதிக்கப்படுகிறாள். யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்கள் அப்படின்னு அழைப்பதை விட தாய்மார்கள்னு கூப்பிடுறதுல மரியாதை ஜாஸ்தி இருக்கு. உண்டா இல்லையா? இஸ்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறான்? அவருடைய தாய்க்கு. மறுபடியும் கேட்கிறாங்க, அவர்களுக்கு அதுக்கு அடுத்து யாருக்கு? தாய்க்கு. அதற்கடுத்து யாருக்கு? தாய்க்கு. அதற்கு பிறகுதான் என்னது? தந்தைக்குன்னு சொன்னாங்க. ஒரு பெண் ஆணை வென்றெடுக்கக்கூடிய இடம் தாய்மை தான். குழந்தை பிறக்கும்போது ஆண் குழந்தை இருந்தா அந்த ஆண் ஆட்டோமேட்டிக்கா அந்த தாய்க்கு என்ன செய்யறான்? கட்டுப்பட்டுறான். கணவன் கட்டுப்பட மாட்டான், தந்தை கட்டுப்பட மாட்டான், சகோதரன் கட்டுப்பட மாட்டான். ஆனா மகன் ஒரு தாய்க்கு கட்டுப்பட்டுருவான். எந்த அளவுக்கு கட்டுப்படுவான்? அன்பாலையும் பாசத்தாலையும் பிணைக்கப்பட்டு விடுவான். தாய்க்கு ஒரு சின்ன இழுக்காக இருந்தா கூட அவனால பொறுத்துக்க முடியாது. எவனையாவது ரொம்ப கோபப்படுத்தணும், வெறுப்படைன்னு சொன்னா அவன் தாயை வஞ்சா போதும். அம்மாவை எடுத்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுங்க, அவள்தான் கொதிச்சு எந்திரிச்சிருவான். அவன் தன்னை வஞ்சாலும் ஒண்ணு எடுத்துக்க மாட்டான். தன்னை பத்தி குறைவா சொன்னா கூட சொல்லிடுமா, ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டான். தாயை இழிவுபடுத்தி பேசினா அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அவனுக்கு தாயின் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடவே அன்பும் நேசமும் பிரியவும் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அழகான உறவு முறையை உருவாக்கக்கூடிய இந்த தாய்மையை அவர்கள் இழிவாக கேவலமாக கருதுகிறார்கள். இந்த பெண்மை தரக்கூடிய மிகப்பெரிய பேராபத்து. பெண்களுக்கு தாய்மை என்பது வரப்பிரசாதமாக இருக்கும் பொழுது அதை ஒரு சாபமாக கருத வைக்கிறது. இதன் விளைவு என்ன தெரியுமா? சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டோம். இதன் விளைவு என்ன? குழந்தை பேருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா மாறிடுது. குழந்தை பேருங்கிறது அவங்க விருப்பப்படி குழந்தையை பெற்றுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? பல நேரங்கள்ல கருக்கலைப்பு செய்யணும். உண்டா இல்லையா? குழந்தை உருவாயிருச்சியா, அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, இப்ப என்ன செய்வா? அந்த அம்மா கருக்கலைத்து விடுவார். கருக்கலைக்கும் உரிமை கூட எங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. எந்த கருவை சுமக்கிறதா இல்ல கலைக்கிறதா, அந்த உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்னு பேசுறாங்க இந்த பெண்ணியம் பேசக்கூடியவர்கள். கரு கலைத்து விடுவார்கள். அதன் விளைவு என்னவாகுது? உலகத்துக்கு வர வேண்டிய, நியாயமாக வந்து சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு உயிர் அநியாயமாக படுகொலை செய்யப்படுகிறது. இவருடைய இந்த பிடிவாத சிந்தனையினால, தவறான சிந்தனையினால. சில நேரங்கள்ல அந்த குழந்தை பிறக்கக்கூடிய வாசலே அடைத்து விடுகிறார்கள். கருத்தடை முறைகளை பயன்படுத்தி விடுகிறார்கள். உலகத்துக்கு வந்தா தானே, வரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வருவதையே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சிந்தனை மோசமா போகுது உங்களுக்கு. இது இன்றைய பெண்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்முடைய முன்னோர்கள், ஏன் நம்ம காலத்துல கூட குழந்தைகள் அதிகமா பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. எனக்கெல்லாம் 5 குழந்தைகள் இருக்கு. இங்க இருக்கு நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த 2000 கிட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க நிலைமை வேறையா இருக்கு. இப்ப பாத்தீங்க சொன்னா ஒரு ஆண் ஒரு பெண் கரெக்டா அவ்வளவுதான் இருக்குது. அது எப்படி கேட்டா, நம்ம மாதிரி அவர்கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஏதோ அல்லாஹ் அவ்வளவுதான் கொடுத்துருக்கிறான், அல்லாஹ்வின் மீது பழைய போடுவாங்க. அல்லாஹ் தான் கரெக்டா ஒரு ஆண் ஒரு பெண்ணு கொடுத்தானா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இவங்க செயற்கையாக இந்த குழந்தை பிறப்பை தடை செய்து விட்டு என்ன சொல்றாங்க? அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. என்னோட உறவினர்களே ஒருத்தர் சொல்லும்போது நகைச்சுவையா இருந்துச்சு. ஏமா அல்லாவா கொடுத்தான் அப்படின்னு. அவர்கள் ரசிச்சிருக்காங்க. பல வீடுகள்ல பார்க்கலாம், குழந்தைகள் அளவா இருக்கு. என்னன்னா ஒரு ஆண் ஒரு பெண். சில இடங்கள்ல ஒரு ஆணோட 2 போச்சு. அவங்க ஒரு பெண்ணை பெத்துக்கிறதா இருந்துச்சு, அதுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற விதமா மாற்றி விட்டான். குழந்தைய பிறகு பெத்துக்க முடியாத உருவாக்கிட்டான். இதன் விளைவு என்ன ஆகுது சொன்னா, இந்த சந்ததிகள்
தடை செய்ய ஒரு காலத்துல ரசூலுல்லாஹி காலத்துல கூட இப்படிப்பட்ட பொறுமை கிடையாதுங்க. ரசூலுல்லாஹி காலத்துல விரும்பினாங்க, வேண்டாங்க, நிறைய சந்ததிகளை தா இறைவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, இந்த அரஃபாவுக்கு போய் நின்று இந்த காட்டறைகள் கேட்கும்போது என்ன கேட்பாங்களாம், நிறைய மழையைத்தா, நிறைய செழிப்பைத்தான் சொல்லிட்டு கூடவே நிறைய சந்ததிகளைத்தான். அந்த சந்ததிகளை சொல்லி பேராசைப்படக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. எனக்கு எத்தனை குழந்தை தெரியுமா அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நிலைமை என்னவாச்சு, இன்னொரு ஆன்மா இந்த பூமிக்கு வர்றதையே தடை செய்யற அளவுக்கு மனம் இறுகி போச்சு. உள்ளத்தினுடைய தாய் உள்ள அந்த தாய்மைங்கிறது நசுங்கி போச்சு, இல்லாம போயிட்டு இருக்கு. இதற்கு அடிப்படை காரணத்துல ஒண்ணு இந்த பெண்ணியம் பேசக்கூடியவர்கள். இந்த பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் இன்னொரு காரியத்தையும் பண்றாங்க. இயற்கைக்கே மாற்றமான விரோதமான ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்குறாங்க. என்னது? ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்ங்கிற வார்த்தையை சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு நல்லதானே? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு மத்திய என்ன பெரிய பேதம் பாராட்டுறது? இது பேதம் பாராட்டுற விஷயம் இல்லை. படைப்பிலேயே இரண்டும் இருவேறு கூறுகளாக இருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்துல இருவேறு கூறுகள், ரெண்டு பேருக்கும் தனித்தனி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அம்மாவும் அப்பாவும் சமம் கிடையாது. அம்மாவுக்கு சில பொறுப்புகள் இருக்கு, அப்பாவுக்கு சில பொறுப்புகள். ரெண்டு பேருமே ஒரே பொறுப்புகளை ஏற்றுக்க முடியாது. அதற்கு ஏற்றார் போல உடல் அமைப்பிலும் இறைவன் மாற்றங்களை செய்திருக்கிறான், சிந்தனை போக்கிலேயும் மாற்றங்கள் செய்திருக்கிறான். மாதவிடாய் பெண்களுக்கு மாற்றம் வரக்கூடிய விஷயம், அது ஆண்களுக்கு வரல. இப்போ அதுல இருந்து அந்த அந்த பொறுப்பு, மாதவிடாய்ங்கிற பொறுப்பு, கருவறையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பொறுப்பு போன்ற பொறுப்புகள் பெண்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால ஆண்களுக்கு குடும்பத்தை பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு, பெண்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு, இப்படி பல பொறுப்புகளை எக்ஸ்ட்ரா ஆண்கள் தலையில போட்டிருக்கான். தாய் தந்தரை யாருக்கு பார்த்துக்கணும்? ஆண்கள் தான் பார்த்துக்கணும். மனைவியை யாருக்கு பார்த்துக்கணும்? ஆண்கள் தான் பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு யார் செலவழிக்கணும்? ஆண்கள் தான் செலவழிக்கணும். தங்கை இருக்கிறாள், வீட்டுல ஒரு தங்கை இருக்கிறார், அந்த தந்தை இறந்துட்டாரு, அந்த தங்கைக்கு பொறுப்பு யாரு? ஆண்கள் தான் எடுத்துக்கணும். அந்த தங்கை ஒருவேளை திருமணம் செய்து கொடுத்து அந்த திருமண விதவையாகவோ அல்லது விவாகரத்து பெற்று வந்து விட்டால் அதற்கு கார்டியன் யாரு? வீட்டுல கூட ஆம்பளை தான். இப்படி பல்வேறு விஷயங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் பெண்களுக்கு பொறுப்பேற்கக்கூடியவர்களாகவும் ஆண்களை ஆக்கி வச்சுட்டான். இப்படித்தான் குரான் இஸ்லாம் வரக்கூடிய ஒரு சமூக அமைப்பு, ஒரு குடும்ப அமைப்புல இப்படித்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, ஆண்களுக்கு ஒரு தனி பொறுப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்து பெண்களுக்கு ஒரு தனி பொறுப்பையும் அந்தஸ்தையும் கொடுக்குது. இந்த உலக வாழ்க்கை அமைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா ரிஜால கவ்வாமுன் அல நிசா, ஆண்களை பெண்களுக்கு மேல் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெண்களை கவனிச்சுக்கிறாங்க, நிர்வாகம் செய்வாங்க. எங்கெங்கெல்லாம் அதிகாரம் செலுத்தி பாதுகாப்பு தர வேண்டிய, பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குதோ அங்கெல்லாம் ஆண்கள் தான் இருப்பாங்க. ஒரு படைக்கு தளபதி ஆண்களாக இருப்பாங்க, ஒரு தலைவர், நாட்டுக்கு தலைவர் ஆணாக இருப்பார், ஒரு ஜமாத்துக்கு தலைவர் ஆணாக இருப்பார், குடும்பத்துக்கு தலைவர் ஆணாக இருப்பார். ஏன்னா அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அதன் பொறுப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பதவி. அதுல இருக்கிற மனிதர் அதிகமான கேள்வி கணக்குக்கு ஆளாகுவார். சொல்லுவாங்க 10 மாதம் சுமந்த தாய், உண்மைதான். 2 வருடம் பால் குடி கொடுத்தாங்க, உண்மைதான். சின்ன பிள்ளைல சீராட்டி பாராட்டி வளர்த்தாங்க, உண்மைதான். இவர் எல்லாத்துக்கும் சேர்த்து மறுமை வரை கேள்வி கணக்குக்கு ஆளாகக்கூடியவன் யாரு? ஆண்களாக இருக்கிறாங்க. இவங்களுடைய பொறுப்பு 10 மாசத்துல முடியுதுன்னு சொன்னா அவங்க பொறுப்பு எங்கோட நீளுது? மறுமை வரை நீளுது. அங்கேயும் போய் ஜவாப் கொடுக்கணும், பதில் சொல்லணும். அதான் என்ன செய்யணும்? ரபனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த அயூனின் வஜஅல்னா லில் முத்தகின இமாமா. என்னுடைய பெண்கள் விஷயத்துல என்னுடைய மனைவிமார்கள், குழந்தைகள், இவர்களெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆக்கிவை, இவர் முத்தகீன்களுக்கு என்னை இமாமாக ஆக்கு. தக்குவா உடையவர்களாக இருக்கணும், என்னுடைய குடும்பத்தார் எப்படி இருக்கணும்? தக்குவா உடையவராக இருக்கணும், அவர்களுக்கு என்னை இமாமாக ஆக்கியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய துவாவை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறான். இது உலகத்திலே நிர்வாக அமைப்பிலே, குடும்ப கட்டமைப்பிலே, சமூக கட்டமைப்பிலே ஆண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ரிஜாலு கவ்வாமுன் அல நிசான்னு சொன்னா ஆண்களை உயர்த்தி பெண்களை தாழ்த்திட்டான்னு அர்த்தம் இல்லை. ஏன் அர்த்தம் இல்லைன்னு பாருங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லலாம், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹில் அத்காக்கும், உங்களில் கண்ணியத்துக்குரியவர் இறைவனிடத்துல, உங்களில் கண்ணியத்துக்குரியவர் யாரு? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹில் அத்காக்கும், இறைவனிடத்திலே உங்களிலே கண்ணியத்துக்குரியவர் தக்குவாவில் சிறந்தவர். யாருக்கு சிறந்த தக்குவா இருக்குதோ, அத்காக்கும் தக்குவா, உங்களில் தக்குவா உடையவர் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியவர். அது ஆண் பெண்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க. இப்போ அல்லாஹுடைய ஸ்கேல்ல,
அல்லாஹ்வுடைய அளவுகோல்ல யார் உயர்ந்தவர்கள், யார் கண்ணியத்துக்குரியவர்கள், யார் தக்வாவுடையவர்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அங்கே தக்வாவைத்தான் அளவுகோலாக வைக்கிறான். ஆனா சமூக கட்டமைப்புல, குடும்ப கட்டமைப்புல என்ன செய்யறான்? ஆண்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து, இந்த பொறுப்புகளை நீ பார்த்துக்கோ. அந்த பொறுப்பை பார்த்ததுனால ஆண்கள் பெண்களை விட உயர்ந்துட்டாங்கன்னோ பெண்கள் தாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு கம்பெனி இருக்குங்க, ஒரு கம்பெனியில மேனேஜர் இருக்காரு, அதே கம்பெனியில ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. ரெண்டு பேருமே ஆண்கள் தான். வாட்ச்மேனும் மேனேஜரும் சமமாயிருவாங்களா? ரெண்டு பேரும் மனுஷங்க தான். அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டா ரெண்டு பேரும் சமம் தான், அது வேற விஷயம். ஆனா அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய போது அந்த கம்பெனி நிர்வாகத்துல மேனேஜருக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி, இவர் வாட்ச்மேனுக்கு பொறுப்புகள் கம்மி. அவருடைய பொறுப்பு அவர் பார்க்கணும், இவருடைய பொறுப்பை இவர் பார்க்கணும். இவரையும் சேர்த்து மேய்க்கக்கூடிய வேலை யாருக்கு இருக்கு? மேனேஜருக்கு இருக்கு. அதனால மேனேஜர் வந்து உயர்ந்துட்டாரு, வாட்ச்மேன் தாழ்ந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அந்த நிர்வாகத்துக்கு அந்த இது தேவைப்படுது, அந்த அமைப்பு, இந்த செட்டப் தேவைப்படுது. அதே மாதிரிதான் ஒரு கமாண்டர் இருக்காரு, ஒரு மிலிட்டரியில ஒரு கமாண்டர் இருக்காரு, இங்க ஒரு சோல்ஜர் இருக்கிறான். ரெண்டு பேருமே சமம் தான், அதெல்லாம் வெளியே வந்தா தான். ஆனா அந்த ஸ்பாட்ல என்னது? கமாண்டருடைய கட்டளைக்கு இவர் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இல்லாட்டா என்ன ஏற்படும்? பெரும் குழப்பம் ஏற்பட்டு போயிடும், பெரிய ஃபித்னா ஃபசாத் உருவாயிரும். அந்த மாதிரிதான் பொறுப்புகளும் பதவிகளும் கொடுக்கப்படும் போது சில அந்தஸ்துகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டாதான் அந்த பொறுப்பையும் பதவியும் அவர்கள் நிர்வகிக்க முடியும். இதன் காரணத்துல அவர்கள் உயர்ந்துட்டாங்களோ மற்றவங்களாம் தாழ்ந்துட்டாங்களோ சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல மற்றவங்க யாரும் தாழல, நிர்வாக வசதிக்காக, நிர்வாக கட்டமைப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு செட்டப், ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது. இதை புரிஞ்சிக்காம ஆணும் பெண்ணும் சமம், சமத்துவம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஆண்களும் பெண்களும் சமம் சொல்லி ஒரே குழப்பம். ஆனா அவருடைய கருத்தை அவர்களே மீறுறாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னா ஆண்களை தங்களை போல பாவிக்கணும் இல்லையா? ஒரு பெண்கள் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆண்களை இமிட்டேட் பண்ண பார்ப்பாங்க. ஆண்கள் மாதிரி சட்டை போடுறது, ஆண்கள் மாதிரி பேண்ட்டை போடுறது, ஆண்கள் மாதிரி பைக்கு ஓட்டுறது, எல்லாம் தாண்டி இப்போ ஆண்கள் மாதிரி டாஸ்மாவுக்கு போறது, டாஸ்மாகில் போய் ஒரு குவார்டர் ஆஃப் வாங்கி கும்பலை உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களை போல சிகரெட் குடிக்கிறது. இவங்க ஏன் ஆண்களை இமிட்டேட் பண்றாங்க தெரியுமா? அவங்க வெளியில தான் ஆண்களும் பெண்களும் சமம் சொல்றாங்களோ இல்லையே, உள்ளுக்குள்ள ஆண்களின் மேலாண்மையை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். நம்மளை விட சிறந்தவிடத்தானே நம்ம என்ன செய்வோம்? இமிட்டேட் பண்ணுவோம். நம்ம யாரை வந்து பின்பற்றுவோம்? யார் மாதிரி இருக்கணும் விரும்புவோம்? நாம் யாரை ரொம்ப சிறப்பாக நினைக்கிறோங்களோ அவங்கள தான் பின்பற்ற பார்ப்போம். ஒரு நடிகர், அந்த நடிகர் மாதிரி ட்ரெஸ் போடுறது, அந்த நடிகர் மாதிரி தலை செய்வது, ஏன்? அந்த நடிகரை வந்து ரொம்ப மேன்மை உடையவராக கருதுகிறார். அதனால தான் அவர் பின்பற்றுவது போல ஒரு முயற்சி செய்கிறார். அதே மாதிரிதான் ஒரு மனிதர், அந்த மனிதரை போட நான் ஆடை அணிய வேண்டும் விரும்பினார் சொன்னா, அந்த மனிதர் தன்னை விட மேம்பட்டவனாக கருதுவதாக இருந்தால்தான் அதை செய்வான். தன்னை விட கீழே ஒருத்தர் நினைச்சான்னு அவன் மாதிரி இருக்கணும் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஆக உண்மையிலேயே வெளிப்படையாக அவர்கள் பேசும்போது ஆணும் பெண்ணும் சமம்னு பேசுறாங்க. ஆனா செயல்களில ஆண்களை பார்த்து காப்பி அடிக்க, ஆண்களை பார்த்து அவர்களை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். என்னடான்னா நாங்கள் என்னோட சமத்துவத்தை நிரூபிக்கிறோம் அப்படின்னு தவறாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி இருக்கவே முடியாது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் ஆண்களுடைய பொறுப்புகளை நிர்வகிக்கிறார்கள், அதற்கு பதிலளிக்கக்கூடிய கடமையில் இருக்கிறார்கள். பெண்களின் பொறுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிலே அவர்கள் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இருவரையிலும் சமமாக பல இடங்களில் இஸ்லாம் அதையும் தெரிஞ்சுக்கங்க. பெண்களுக்குண்டான பொறுப்புகளை பெண்களுக்கு தருகிறது, ஆண்களுக்குண்டான பொறுப்புகளை ஆண்களுக்கு தருகிறது. ஆனால் இருவருக்கும் பொதுவான பல விஷயங்கள், முழு வாழ்க்கையில பெரும் விஷயங்கள் என்னது? ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்குது. அந்த பொதுவான விஷயங்களை ரெண்டு பேரையும் சமமாகத்தான் இஸ்லாம் கருது. எப்படின்னு பாருங்க. ஒரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவருடைய மனைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க. அவங்க கொஞ்சம் சுதந்திர சிந்தனை உள்ள ஒரு பெண். என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில நம்மை மக்களை குர்ஆனில சொல்லும் போது ஆண்களை அழைத்து சொல்வது போலதானே இருக்குது. யா யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே அப்படிங்கும்போது நாஸ்கிறது ஆண்பால். யா யுஹன் நிசான்னு சொல்றது இல்லை, பெண்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றது இல்லையே. பாத்தீங்களா? அப்ப யாஹி உள்ளதீன ஆமனு யாஹி வன்னாஸ், தமிழ மனிதர்களே, ஓ மனிதர்களேன்னு என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சேர்த்து பொதுவா சொல்றதுதான் அது. அந்த வார்த்தை வேணா ஆண்பாலாக இருந்தாலும் அழைக்கும் போது, ஒரு கூட்டத்தை பார்த்து அழைக்கும் போது எல்லோருக்கும் பொதுவா சொல்ற விஷயம்தான் அது. ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு ஆதங்கம், என்ன ஆண்களையே பார்த்து ஆண்பாலே கூப்பிடுறது? அது இலக்கணம்.
அரபு இலக்கணத்துல அது அந்த வழிமுறையா இருக்குது. அதை குர்ஆன் பயன்படுத்துது. அந்த பெண் என்ன கேட்டுட்டாங்க, அவங்க யார், ரசூலுல்லாஹ் மனைவியே கேட்டுட்டாங்க, ஏன் ஆண்களை பார்த்து தான் அழைக்கணுமா, ஆண்பால தான் கூப்பிடணுமா, எங்களெல்லாம் கூப்பிடக்கூடாதா அப்படி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே பேசல. ஏன்னா இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்ட கேள்வி? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்ட கேள்வி இல்லை, அல்லாஹ்வை பார்த்து கேட்ட கேள்வி. அமைதி ஆயிட்டாங்க. அதன் பிறகு அவங்க சொல்றாங்க, உம்மு சலமா அவங்க சொல்றாங்க, நான் தலைவாரி கொண்டிருந்தேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட வீடு எல்லாம் மஸ்ஜித் நபி சுத்தி தான் இருக்கும். அதற்கு போகக்கூடிய அக்சஸ் வழியே இருக்கும், அந்த பாதை திறந்து இருக்கும். அவங்க தலையை சீவிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி நின்று ஏதோ சொல்றாங்க. அப்ப கூர்ந்து கவனிச்சாங்களாம். இவருடைய கேள்விக்கு பதில் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க பாருங்க, 33வது சூறால 35வது வசனம், 33:35 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சொல்றாங்க, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி, முஸ்லிம்களாகிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, முஃமின்களாகிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் கானிதீன வல் கானிதாத்தி, அடிபணிந்து நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத்தி, உண்மை பேசக்கூடிய உண்மையாளர்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வஸ் சாபிரீன வஸ் சாபிராத்தி, பொறுமையை கைகொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத்தி, உள்ளச்சம் படைத்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி, சதக்காக்களை தான தர்மங்களை வழங்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி, நோன்புகளை நோக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி, தன் மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, அதாவது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வஸ்ஸாக்கிரீன அல்லாஹ் கஸீரன் வஸ்ஸாக்கிராத்தி, அல்லாஹ்வுடைய சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான், தயார் செய்து வைத்திருக்கிறான். என்னது? மக்ஃபிரத், பாவ மன்னிப்பையும், அஜ்ரன் அஸீமா, மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்திருக்கிறான். அப்படி ஒரு நீண்ட வசனமே இறங்கிறது. அப்ப இவங்க என்ன கேட்டாங்க, ஆண்களை கூப்பிடு போல பெண்களையும் கூப்பிடலாம்ல, அப்படி ஆண்களையும் பெண்களையும் கூப்பிட்டு எல்லாம் என்ன செய்யறான், ஒரு வசனத்தை இறக்கிடலாம். என்ன சொல்லி புரிய வைக்கிறான், நீங்க சமத்துவம் பேசுவதாக இருந்தா இறைவனுக்கு கீழ்படிந்து கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்களாக வாழணுங்கிறதுல சமத்துவம் பேசுங்க, அதில் போட்டி போடுங்க. ஆனா என்னை கூப்பிடலையே உன்னைய கூப்பிடலான்னு சொல்லி நினைக்கக்கூடாது, போட்டி போடக்கூடாது. நானும் ஆண்களைப் போல முஸ்லிம்களாக இருப்பேன், ஆண்களும் பெண்களைப் போல முஸ்லிம்களாக இருப்பேன். முஸ்லிம்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு கீழ்படிந்து அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் அர்த்தம். இப்போ முஸ்லிம்களாக இருப்பதிலே போட்டி போடணும். வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, மூமின்களாக இறைநம்பிக்கையாளர்களாக இறைவன் இட்ட நம்பிக்கைக்குண்டான ஷரத்துக்களை எல்லாம் ஒழுங்காக நம்பக்கூடிய மூமின்களாக ஆண்களும் பெண்களும் இருக்க வேண்டும். அதிலே 2 பேரும் சமம் தான். வல் கானிதீன வல் கானிதாத்தி, பணிவுடன் நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பாருங்க, பணிவை இறைவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக வச்சிருக்கிறான். ஆனா நம்ம பெண்களுக்கு உரியதாக மாற்றிருக்கிறோம். பொம்பளை பிள்ளைனா பணிவா இருக்கணும், ஏன் ஆம்பளை பிள்ளை பணிவா இருக்க கூடாதா? ஆம்பளையும் பணிவாத்தான் இருக்கணும்ன்றான் அல்லாஹ். வல் கானிதீன வல் கானிதாத்தி, வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத்தி, உண்மை பேசக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், உண்மையாளர்களா இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அது சொல்லுவோம், ஆம்பளை வியாபாரம் பண்றான், அங்க போவான் வருவான், கொஞ்சம் அப்படிதான் பேசுவான், பொம்பளை பிள்ளை நீ போய் பேசலாமா அப்படிம்பாங்க. பொம்பளையா இருந்தானே ஆம்பளையா இருந்தானே 2 பேரும் உண்மைத்தான் பேசணும், உண்மையைத்தான் வாழ்க்கையாக வைத்திருக்க வேண்டும். 2 பேரும் உண்மையாளர்களா இருக்க வேண்டும். சாதிகீன வஸ் சாதிகாத்தி, வஸ் சாபிரீன வஸ் சாபிராத்தி, இதுலதான் பெரும் பாகுபாடு இருக்கும். ஆம்பளை வெளியே போய் வேலையை பார்த்து வரான், கொஞ்சம் கோபிச்சுக்குவான். ஆனா பொம்பளை தான் பொறுமையா இருக்கணும், நம்ம தான் பொறுமையா இருக்கணும். இப்படிதான் அட்வைஸ் பண்ணுவாங்க தாய்மார்கள் கூட குழந்தைகளுக்கு, நீங்க தான் பொறுமையா இருக்கணும், ஆம்பளைக்கு விட பொம்பளைகள் நம்ம பொறுமை ஜாஸ்தி தேவை, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், பொறுமை என்பதை பொதுவிலே வைக்கிறான். வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி, பொறுமை கைகொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத்தி, உள்ளச்சம் உடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பெண்களுக்கே உண்டான ஒரு குணம் அச்சம், மடம், நாணம், பெயர்ப்புன்பாங்க. அவருக்கா இந்த அச்சத்தை முன்னாடி வைப்பாங்க, பயப்படுவான். பெண்ணா ஆணை விட அதிகம் பயமுள்ளவர்களா இருக்கணும், அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. 2 பேரும் எப்படிதான் இருக்கணும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக தான் இருக்கணும், உள்ளச்சம் கொண்டவர்களா இருக்கணும். ஹாஷீன வல் ஹாஷியாத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி, தான தர்மங்களை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், சதக்காக்கள் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். சதக்காக்கள் ஆண்கள் மட்டும் தரதில்லை,
பெண்களும் தான தர்மங்கள் செய்யணும். ரசூலுல்லாஹி மடத்தை பார்க்கலாம். ஒரு வெளியே இருந்து ஒரு ஏழை மக்கள் ஒரு கூட்டம் வந்துடுறாங்க, கிராமத்து மக்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, இவர்களுக்கு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் மட்டும் செய்யறதில்ல, பெண்கள் தன்னுடைய நகைகளை கழுத்தில் இருக்கிற கையிலுக்கு எடுத்து உடனே கொடுப்பாங்க. அது போன்ற ஒரு சதகாத்தை செய்யக்கூடிய பண்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கு சமமாக இருந்தது. இன்னைக்கு ஆண்கள் தான் அதிகமாக சதகா செய்யறாங்க, பெண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை நாம் மக்கள் மத்தியில் நம்ம என்ன செய்யணும், கொண்டு போகணும். முத்தசத்திகீன முத்தசத்திகாத்தி வல் ஹாஃபிதீன வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி, நோன்புகளை நோக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆனா நம்ம சமுதாயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அது எல்லாருமே சமமாக தான் இருக்கிறாங்க. ஆனா மற்ற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதம் அது கணவனுக்கு நல்லது, சனிக்கிழமை விரதம் அது குடும்பத்துக்கு நல்லது, இப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதம் வச்சு அந்த விரதத்தை யார் தான் வைப்பாங்க, பெண்கள் தான் வைப்பாங்க, ஆண்கள் வைக்க மாட்டாங்க. இப்படி மற்ற சமுதாயங்களை நம்ம பார்க்கலாம். அந்த பாகுபாடு இன்னைக்கு இருக்குது. ஆனா என்னது, இஸ்லாம் தெளிவா சொல்லிடுச்சு, நோன்புகளை நோக்கக்கூடிய விரதங்களை இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி, கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இதை இப்ப கூட பெருமையா சொல்லுவாங்க. யாரை பத்தி? பாரதியாரை பத்தி சொல்லுவாங்க. கற்பை பொதுவில் வைப்போம் சொன்னாரு பாரதியார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம் அப்படின்னு பேசினாரு. அது என்னைக்கே வச்சாச்சுப்பா, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெளிவாக குர்ஆன் சொல்லிச்சு, கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத்தி வஸ்ஸாகிரீன அல்லாஹ் கஸீரன் வஸ்ஸாகிராத்தி, அல்லாஹ்வுடைய சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இதையும் என்னது, அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனை ஆணுக்கு மட்டும் இருக்கிறதுல பெண்களுக்கும் இருக்கணும். ரெண்டு பேரும் சமமாக அதை சிந்திக்கணும். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, அதற்குண்டான கூலியையும் எப்படி வச்சிருக்கான், சமமா வச்சிருக்கிறான். அஅத்தல்லாஹு லஹும், அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான் மக்ஃபிரத், பாவ மன்னிப்பையும், அஜ்ரன் அலீமா, மகத்தான கூலியையும். ஆண்களுக்கு வேற கூலி, பெண்களுக்கு வேற கூலி அப்படி கிடையாது. இருவருக்கும் கூலி தருவதிலையும் அல்லாஹ் என்ன இருக்கான், சமத்துவத்தை தான் கையாளுகிறான். இவ்வளவு அருமையான ஒரு பெரிய வசனம் பாருங்க. இதற்கு அப்புறம் பெண்ணுரிமை பத்தி பேச முடியுமா? போராடுறீங்கன்னு சொன்னா உரிமை கேட்டு போராடுறதை விட கடமை செய்வதில் என்ன செய்ய, போராடுங்க. கடமைகளிலே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். கடமைகளை செய்து இறைவனிடத்திலே கூலியை பெறுவதிலே, இறைவனுடைய நிறுவனத்தின் நற்பெயரை பெறுவதிலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு அவருடைய எண்ணங்களையும் கவனத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையின் பக்கம் திருப்பி வைக்கிறான். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இதில் தெளிவான அறிவையும் ஞானத்தை தர வேண்டும். நம்முடைய குடும்பத்து பெண்களை பற்றி, பெண்களுக்கு இதை பற்றிய விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம கேட்குறோம், இது நம்ம மட்டும் வச்சுக்காம நம்ம குடும்பத்துக்கு போதிக்கணும். அதுதான் ஒரு குடும்பத்துடைய அமீருக்கு உண்டான ஒரு கடமை, நம்மளுடைய கடமை. அது பெண்களுக்கு அந்த விஷயத்துல பெண்களை தயார் செய்யணும். இல்லைன்னு சொன்னா சீரியல் பக்கமும் இந்த இது பக்கமும் போய் என்னது, அவ்வளவுதான், டிவியின் பக்கமும் யூடியூப் பக்கமும் போய் பெண்களுடைய நிலைமை தடுமாறி போயிடும். அவளை ஈஸியா வழிகெடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா ஜோடித்து வச்சிருக்கான் கருத்துக்களை. அதுல இருந்து வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلله ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியா பஅத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லி காண்பிக்கிறான், ஆண் பெண் உறவு ஒரு சமூக அமைப்பில் எப்படி இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமூக அமைப்புன்னு சொன்னா ஆண் பெண்களுக்கு மத்தியில் எப்பேற்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும் அப்படி சொன்னா, வல் முஃமினூன வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்டிய ஆண்களும் பெண்களும் பஅதுஹும் அவ்லியா பஅத், ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்களாக, ஒருவருக்கொருவர் நேசர்களாக, விட்டு கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான். எப்படி இருக்கணும் பாருங்க, பஅதுஹும் அவ்லியா பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மைகள் செய்வதில், நன்மைகளை ஏவுவதில். ஆண் தவறு செய்தா பெண் சொல்லணும், அப்படி கூடாதுப்பா, இப்படிதான் போகணும். பெண் தவறு செய்தா ஆண்கள் சொல்லணும், அப்படி கிடையாது, இப்படிதான் போகணும். அப்படி ஒருவருக்கு திருத்தி நன்மை காரியங்களில் ஒருவருக்கு ஏறிக்கொள்வதில் எப்படி இருக்கணும்,
நேசர்களாக இருக்க வேண்டும், அவுலியாக்களாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர், ஆணுக்கு அவுலியா பெண், பெண்ணுக்கு அவுலியா ஆண். அவுலியான நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நேசர்கள். வலியுல்லா, அல்லாவுடைய நேசர் வலியுல்லான என்னது? இறை நேசர்கள். இல்லாட்டினா அவுலியான்னு சொன்னா பொதுவா நேசர்கள்னு அர்த்தம். அதனா நேசர்கள் பாதுகாவலர்கள் சொல்லுவாங்க. சரி, யஅமுருன மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், தவறான காரியங்கள்ல தடுக்கக்கூடியவர்களாக, முன்கரான விஷயத்துல கூடாது சொல்லி அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக, யன்ஹவுன அனில் முன்கர் வ யுகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதிலே ஒருவருக்கொருவர் நேசர்கள். என்ன அர்த்தம்? கணவர் தூங்கிட்டாரு, வக்தாயிடுச்சு, எந்திரிங்க தொழுகை முடிச்சிருங்க. மனைவி தூங்கியாச்சு, வக்து போயிட்டு இருக்கு, எந்திரிமா சீக்கிரம் தொழுகை முடிச்சிரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியம் உள்ளவர்களாக, தொழுகையை நிறைவேற்றுவதிலே ஒத்துழைக்கக்கூடியவர்களாக, நேசர்களாக இருக்க வேண்டும். யுகீமுன ஸலாத் வ யூதூன ஸகாத், ஜகாத் கரெக்டா கொடுத்துறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவுறுத்தணும். அந்த ஜகாத் கொடுப்பதிலே ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக இருக்கணும், நேசர்களாக இருக்க வேண்டும். யூதூன ஸகாத் வ யுதீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கீழ்ப்படிவதிலே, இதாத் செய்வதிலே ஒருவருக்கு ஒருவர் நேசர்களாக. நேசர்களாக நல்லா போட்டியாளர்கள் சொல்லல, நேசர்கள். நேசர்கள் என்ன செய்வாங்க? நானும் கீழ்படிதேன், வா நீ கீழ்படிச்சுக்கோ. அவர் மறந்தா இவர் எடுத்து கொடுப்பாரு, இவர் மறந்தா அவர் எடுத்து கொடுப்பாரு. அதான் நேசருடைய வேலை. இவன் கீழ்படிதான், இவனை மெல்ல ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற பொறாமையோ போட்டி அங்க இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு இருக்குங்க. அப்பேற்பட்ட ஒரு சமூக அமைப்பு எல்லாம் சொல்றான். வ ரசூலுஹு உலாயிக 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 யர்ஹமுல்லாஹ், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரஹம் இருக்கும். யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் தான் அவருக்கு என்ன அருள் புரியும். அல்லாஹ் அருள் புரியக்கூடியவனாக இருக்கான். இன்னல்லாஹ அஸீஸுல் ஹக்கீம், அல்லாஹ் மகத்தானவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான். அவனுடைய ஞானத்தினாலே, அவனுடைய அறிவினால்தான் ஆண்கள் பெண்கள் என்ற இரு கூறுகளை படைத்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து ஒருவருக்கொருவர் நேசமாக இருந்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து இறைவனை தொழுது இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கீழ்ப்பிடிந்து வாழக்கூடிய ஒரு சமூக அமைப்பை உருவாக்குகிறான். இது அல்லாஹ்வுடைய ஞானத்தின் வெளிப்பாடு. இந்த சமூக கட்டமைப்பிற்கே அல்லாஹ்வின் அவருடைய அறிவின் வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய ஞானத்தை நாமும் பெற்று அவன் கொடுத்த அந்த வழிமுறைகளை பின்பற்றி அழகிய ஒரு சமூக அமைப்பு உருவாக்குவதிலே ஆண்களும் பெண்களும் தங்களுடைய பங்களிப்பை ஒழுங்காக வழங்கி நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கூலியும் நமக்கு கிடைக்கும். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த தௌஃபீக் தந்து புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.